ஜூன் 8 பாஸ்கா காலம், பெந்தகோஸ்தே பெருவிழா. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 15 முதல் 16 வரை மற்றும் 23 முதல் 26 வரை. இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. உண்மையான அன்பை இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எதிர்ப்பில்லாத அன்பு மிக அரிய ஒரு அன்பு. ஆனால் கடவுளின் அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. கடவுள் தன்மையில் இருந்தாலும் மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றாலும் அவர் அன்பு செய்கின்றார். தன் ஒரே மகனை பலி கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்கின்றார். அதுதான் கடவுள். மனிதர்கள் பல வேளையில் அந்த அன்புக்கு நன்றியில்லாதவர்களாகவே இருக்கின்றோம். ஆனாலும் கடவுள் உண்மை உள்ளவராக நம் மீது எப்போதும் ஒரே போன்று அன்பு செலுத்துபவராக இருக்கின்றார். கடவுள் நமக்கு காட்டுகின்ற அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்டுகின்றோமா? மற்றவர்களுக்கும் நிறைவாக கிடைக்க ஏதாவது நாம் முயற்சி செய்கின்றோமா? இன்று துணையாளர் நமக்கு நிறைவாக வருகின்ற நாள். ஆம், இன்றைய நாளில் இறைவன் இயேசு நமக்காக துணையாளரை அனுப்புகின்றார். துணையாளர் என்பது உரோமை பின்னணியிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை. இதற்கு பரிந்து பேசுபவர், சார்பாக வாதாடுபவர், அருகிலிருந்து உதவி செய்பவர் என்னும் பொருட்கள் உண்டு. இயேசு இறையாட்சி பணியை ஆற்றிய போது தாம் புரிந்த செயல்களுக்கு கடவுள் சாட்சி என்கின்றார். திருமுழுக்கு யோவானும் இயேசு பற்றி சான்று பகர்கின்றார். மறைநூலில் எழுதப்பட்டவை இயேசுவுக்கு சான்றாகவே அமைகின்றன. தம் சீடர்கள் தம் பணியை தொடரும்போது அவர்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் என்பதையும் இயேசு முன்னறிவிக்கின்றார். அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படும் போது பரிந்து பேச தூய ஆவியானவர் வருவார் என்று இயேசு அறிவிக்கின்றார். இயேசு தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசி பெற்றுத்தருகின்ற தூய ஆவி திருச்சபையோடு என்றும் தங்கியிருந்து நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிறார். அவர் நம் உள்ளங்களில் எழுப்புகின்ற நல்ல சிந்தனைகள் நம் வாழ்வுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். கடவுளின் ஆவியே நமக்கு சார்பாக இருக்கும்போது நாம் எந்த சக்திக்கும் எப்போதும் அஞ்ச வேண்டியதே இல்லை. எனவே தூய ஆவி நம்மோடு இருக்கின்றார். தூய ஆவி நம்மோடு இருக்கின்ற போது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மேலும் தூய ஆவி நம்மோடு தங்க வேண்டுமென்றால் நமது இருதயம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய இதயம் இன்று என் நிலையில் இருக்கின்றது? என்னுடைய இதயத்தை நான் சுத்தமாக வைக்காமல் தூய ஆவி வரவில்லையே என்று வருத்தப்படுவதில் ஒரு காரியமும் இல்லை. எனவே கவனமாயிருப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா.
இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு துணையாளரை பரிந்து பேசி தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூய ஆவி எங்களோடு எந்நாளும் இருந்து எங்களை வழிநடத்துவதை உணர்ந்திட எங்களுக்கு வரம் தாரும். உணர்வதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அதனால் ஆறுதல் அடைந்திட எங்களுக்கு வரம் தாரும் அப்பா. மேலும் எங்களுள் இருக்கும் தூய ஆவியை எப்போதும் நாங்கள் காத்தருள, எப்போதும் எங்களை வழிநடத்துவதை நாங்கள் அறிந்திட எங்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் திடத்தையும் தந்து வழி நடத்தும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.